ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வாப்பிங். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வாப்பிங் அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்வாப்பிங் அப்படின்னா ஆக்சிடென்டலாக டேமேஜ் ஆகிற ஒரு ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாக உடஞ்சி போயிடும். இப்போ அந்த ரெண்டாக உடஞ்சி போன ஃபோன்லேருந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 99% பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்ணிக்குள்ளே ஒரு 10 நாள் ஊற வச்சுட்டாங்க அப்படின்னாலுமே அதிலிருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னாலுமே கூட பார்த்திங்க அப்படின்னா அது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த ஸ்வாப்பிங் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்லாம் இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டாக பெண்ட் ஆகிடுச்சு, அப்படி இல்லைன்னா ரெண்டாக உடஞ்சிருச்சு. இப்போ இந்த போர்டிலேருந்து டேட்டாவை எடுக்க முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். இதில் இருக்கிற சிபியூவும் இதில் இருக்கிற ஸ்டோரேஜும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா எடுத்துக்க முடியும். இது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் A50 மாடலோட போர்டு. சேம் அதே மாதிரியான ஒரு போர்டு நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இதில் இருக்க சிபியும் ஸ்டோரேஜும் தூக்கி அப்படியே பார்த்திங்கன்னா இந்த புது போர்டுக்கு, அதாவது புது போர்டு இல்லைன்னா ஸ்க்ராப் போர்டு எந்த போர்டாக இருந்தாலுமே சேம் மாடலாக இருக்கிற ஒரு போர்டுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமரோட சிபியும் ஸ்டோரேஜும் அப்படியே தூக்கி நம்ம ஸ்வாப் பண்ணி வைக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங். இப்படி ஸ்வாப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபோன் ஆன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபோன் ஆன் ஆகும். கஸ்டமர் டேட்டா பார்த்தீங்கன்னா 100% 100% பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாடெக் சிபியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது இல்லை ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டோரேஜும் இந்த சிபியும் பர்ஃபெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு போர்டு வாங்கி நம்ம இந்த சிபியும் ஸ்டோரேஜையும் அப்படியே தூக்கி வச்சு மொபைல் ஆன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டேட்டா எரேஸும் இல்லாமல் நம்மளால் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் ஆன் பண்ண வைக்க முடியும். கஸ்டமருக்கு எந்த ஒரு டேட்டாவும் பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகாது. இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங். இப்போ இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா சிபியூ பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா எடுக்க முடியாது. சிபியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். சிபியூவோ ஸ்டோரேஜோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். இப்போ இன்னொரு போர்டு காட்டுற பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சிபியூ ரேம் ரோம் மூணுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சிபியூ ரேம் அண்ட் ரோமும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, மற்ற இடம் மட்டும் டேமேஜாக இருக்குது, இது மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரியான வேற ஒரு போர்டு வாங்கி அதில் இந்த ஸ்டோரேஜும் இந்த சிபியும் மாற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பழையபடியே ஃபோன் ஓப்பன் ஆகிடும். டேட்டா பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுருந்தோமோ அது அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்வாப்பிங் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டலாக டேமேஜ் ஆன ஃபோனோ இல்லை தண்ணிக்குள்ளே ஊற வச்ச ஃபோனோ பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன கம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி டேமேஜ் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பேருமே நம்மளால் பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப் போர்டு வாங்கி அதில் இருக்கிற டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் சிபியூ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்வாப் பண்ணி வைக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு டேட்டா பார்த்திங்கன்னா எந்த ரேஸும் இல்லாமல் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி என்கிட்ட பார்த்திங்கன்னா A50 சாம்சங் A50யோட போர்டு இருக்குது. இப்போ எனக்கு சாம்சங் A20 இருக்குங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வேற ஒரு போர்டு இப்போ A30 A32 A50 இந்த மாதிரி போர்டில் பார்த்திங்கன்னா சிபியூ ரேமை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டு டேட்டா எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு போர்டும் ஒவ்வொரு டிசைனில் பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஐசி பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டடாக ஒவ்வொரு போர்டுக்கும் பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டடான ஐசி பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. சிபியோட மேட்ச் பண்ணுற ஒவ்வொரு ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா தனித்தனியான சிபி வேரியண்ட் பார்த்திங்கன்னா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த ஃபோனில் இருக்கும். சேம் அதே மாதிரி ஒரு போர்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்வாப்பிங் மெத்தட் மூலமாக நிறைய போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி கஸ்டமருக்கு டேட்டா ரேஸ் ஆகாமல் பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கப் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களோட ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் மேட்டூர் ரோட்டில் கல்யாண் சில்ஸ்க்கு பேக் சைடில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமொபைலுக்கு ஆப்போசிட்டில் மேலே மாடியில் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோனை டேமேஜ் பண்ணிட்டு இல்லை தண்ணியில் போட்டோ அந்த டேட்டா எடுக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம். பாய்.